வணக்கம், நான் உங்கள் மணி. இன்னைக்கு பேலன்ஸ் சம்மந்தமான ஒரு பரிசீலனை செஞ்சு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக்காலான ஒரு கேள்விக்குறி, இந்த மாதிரி ஒரு பெல்ட். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறேன், இந்த கேள்விக்குறியை நிற்க முடியுதான்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இப்படி விழுந்துருது. அதுவே இந்த மாதிரி வச்சோம்னா இப்படி நிற்குது. என்ன காரணம்னா இந்த பக்கமும் எடை சமமாக இருக்குது, இந்த இடம் வந்து மையமாக இருக்குது, அதனால நிற்குது. அதே இப்படி வச்சோன்னா விழுந்துடும், ஏன்னா எடை இந்த பக்கம் அதிகமாக இருக்குது, விழுந்துது. இப்போது என்னோட கையில் இப்படி நிற்குமா? நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ரா ஒரு எடையை சேர்க்குறேன், சேர்த்துட்டு இப்படி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நிற்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்படி வைக்கும்போது பெல்ட்டை இந்த மாதிரியே போடலை, இந்த மாதிரி உள் நோக்கி இப்படி தள்ளுறதுனால என்ன ஆகுதுன்னா பெல்ட் இந்த பக்கமும் வருது. இப்போது என்னோட கையிலேருந்து நேராக ஒரு கோடு வரைஞ்சோன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எடை சமமாக இருக்கும். இந்த மைய கோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எடை சமமாக இருக்கும், அதனால தான் இது நிற்குது. இதான் வந்து எடை மையம்னு சொல்லுவாங்க. இந்த பரிசோதனையை நீங்கள் இந்த கேள்விக்குறி வச்சு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட கிடைக்கிற பேனா வச்சும் செஞ்சு பார்க்கலாம், இந்த வேறு பொருட்களை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பரிசோதனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.